நீங்கள் பார்க்குற சேனல் பேர் கிரிப்டோகான்சர். இந்த சேனல் நீங்கள் புதுசாக இருக்கீங்கன்னா இந்த சேனல் நம்ம கிரிப்டோகான்சர் ப்ரைஸ் பேசும்போது கிரிப்டோகான்சரோட டெக்னிக்கல் ஆன்சர் பற்றி வீடியோ போடுவேன். உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருந்துச்சா சேனலை மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு அப்படியே பக்கத்தில் இருக்க பெல் ஐக்கனை ப்ரெஸ் பண்ணிக்கோங்க. ஸோ வாங்க போய் வீடியோக்குள்ளே போகலாம். இப்போ நம்ம BTC USD டவுன்லோட் பண்ணிக்கோங்க. டெய்லி டைம் ஃப்ரேம் வச்சிருக்கேன். ப்ரைஸ் கரெக்டாக பார்த்தீங்கன்னா $92,470 இருக்குங்க. ஸோ ப்ரைஸு என்ன பண்ணின்னு இருக்குது அப்படின்றது பார்த்தீங்கன்னா ஒன்றுமே பண்ணலைங்க. அதுதான் விஷயம். என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா ப்ரைஸு ஒரு கன்சால்டேட்டிங்குள்ளே தான் இருக்குது. சரிங்களா? அதாவது இந்த 95,000லேருந்து 80,000 இந்த ரேஞ்சுக்குள்ளே தான் ப்ரைஸ் வந்து கன்சால்டேட்டிங்கில் தான் இருக்குது. சரிங்களா? ரைட், ஓகே. ஸோ நேற்று ஓகேங்களா? ஸோ நேற்று பார்த்தீங்கன்னா நேற்றும் இன்னைக்கு காலையிலையும் பார்த்தீங்கன்னா BTC வந்து ஒரு நல்ல ஒரு புல்லிஷ் மூவ் கொடுத்துருக்கு. சரிங்களா? ஆனால் இன்னொரு விஷயம் என்ன அப்படி பார்க்கணும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா இது நல்ல புல்லிஷ் மூவ் தான். பட் இந்த இடத்துல நம்மளுக்கு சப்ளை இருக்குது. சரி, ஓகேங்களா? ஸோ ஆல்ரெடி நான் வந்து பழைய வீடியோவில் கூட நான் சொல்லியிருப்பேன். இந்த சப்ளை ரேஞ்ச் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா 90,800லேருந்து 93,500. ஓகேங்களா? இங்கே ஒரு சப்ளை இருக்குது. அந்த சப்ளைக்குள்ளே வந்து ப்ரைஸ் இப்போதைக்கு வந்து நின்றுன்னு இருக்குது. சரிங்களா? ரைட், ஓகே. ஸோ இங்கே என்ன நடந்துன்னு இருக்குது அப்படின்றது நம்ம பார்ப்போம். ஸோ ப்ரைஸு வந்து நம்மளுக்கு ஃபஸ்ட்டு வந்து இந்த இடத்துல பார்த்தீங்கன்னா மொத்தம் வந்து 2 சப்ளை 2 டிமாண்ட். ஓகேங்களா? அதாவது இது ஒரு சப்ளை, இது ஒரு சப்ளை, இங்கே ஒரு சப்ளை, இங்கே ஒரு சப்ளை. ஓகேங்களா? 2 சப்ளை இருக்குது, 2 டிமாண்ட் இருக்குது. அதே மாதிரி ஒரு ரெசிஸ்டண்ட்டு, ஒரு சப்போர்ட்டு. சரிங்களா? ஸோ மொத்தம் வந்து இந்த இடத்துல வந்து ஒரு 6 இம்பார்ட்டண்ட் லெவல்ஸ் இருக்குது. ஓகேங்களா? ஸோ இதில் தற்போதைக்கு ப்ரைஸ் என்ன பண்ணியிருக்கு அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஃபஸ்ட்டு சப்ளை ஏரியா வந்து டேப் பண்ணியிருக்கு. சரிங்களா? அது மட்டும் இல்லாமல் இந்த இடத்துல பார்த்தீங்கன்னா நம்மளுக்கு ஒரு ட்ரையாங்கிள் பேட்டர்னில் இருக்குது. அந்த ட்ரையாங்கிள் பேட்டர்னில் கரெக்டாக வந்து அந்த ட்ரையாங்கிளோட அப்பர் ரெசிஸ்டண்ட்டை வந்து ப்ரைஸ் வந்து டச் பண்ண மேனிக்கு நிற்கிது. சரிங்களா? ஸோ என்னோட வியூ என்ன அப்படின்றது பார்த்தீங்கன்னா மேபி ப்ரைஸ் என்ன பண்ணலாம் அப்படின்றது பார்த்தீங்கன்னா ஒருவேளை இதை பிரேக் அவுட் ஆயிடுச்சுன்னா அடுத்து இந்த ரெசிஸ்டண்ட்டை டேப் பண்ணிட்டு ஒரு சின்ன புல் பேக் எடுத்துட்டு அதுக்கப்புறம் வந்து இந்த டிமாண்டை இந்த சப்ளையை நோக்கி போகலாம். ஓகேங்களா? ஒரு வேளை நம்மளுக்கு இந்த இடத்துல ரிஜெக்ட் ஆயிடுச்சுன்னா ப்ரைஸ் அகெயின் கீழே வந்து இந்த டிமாண்டை வந்து டேப் பண்ணும். ஓகேங்களா? அகெயின் இங்கே கீழே வந்து இந்த டிமாண்டை வந்து டேப் பண்ணும். ஸோ இந்த டிமாண்டை டேப் பண்ண பிறகு இங்கே ஒரு இங்கே ஒரு சப்போர்ட் லைன் வருது. ஸோ இந்த சப்போர்ட்டில் இது சப்போர்ட் எடுத்ததுன்னா அடுத்த ரவுண்ட் என்ன பண்ணலாம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா இந்த சப்போர்ட் எடுத்ததுன்னா அடுத்த ரவுண்ட் வந்து ப்ரைஸ் வந்து மேல் நோக்கி போய் இந்த 100Kவுக்கும் போகிறதுக்கான சான்சஸ் இருக்கும். ஓகேங்களா? அகெயின் ப்ரைஸ் நம்மளுக்கு கீழ் நோக்கி வந்து இருக்கிற வந்து லாஸ்ட்டாக இருக்கிற டிமாண்டை வந்து டேப் பண்ணுறதுக்கு சான்சஸ் இருக்கும். சரிங்களா? ஸோ இது வந்து ஒரு பாயிண்ட்டு. ஒருவேளை ப்ரைஸ் நம்மளுக்கு இங்கேருந்து ரிஜெக்ட் ஆகி கீழே வந்து இந்த டிமாண்டை உடச்சிட்டு கீழே வரான்னு வச்சுக்கோங்களேன். அப்போ நம்மளுக்கு கீழே இருக்க இந்த டிமாண்டை டேப் பண்ணி புல் பேக் ஆகி திரும்ப வந்து ப்ரைஸ் வந்து கீழே லோ வந்துட்டு அதுக்கப்புறம் மேலே வரலாம். ஓகேங்களா? ஸோ இதுதான் வந்து பாசிபிலிட்டிஸ். சரிங்களா? ஸோ தற்போதைக்கு பார்த்தீங்கன்னா இந்த ப்ராபபிலிட்டி இருக்குது. அந்தந்த ப்ராபபிலிட்டிக்கு ஏற்ற மாதிரி மார்க்கெட் ரியாக்ட் ஆகும்போது நம்ம வந்து ரியாக்ட் ஆகணும். ஓகேங்களா? ஸோ என்னென்ன பாசிபிலிட்டிஸ்ன்றது நான் சொல்லிட்டேன். சரிங்களா? அதாவது ஒன்று பிரேக் அவுட் ஆகுனா இந்த ரேஞ்சு, ஒருவேளை இங்கேருந்து ரிஜெக்ட் ஆகுனா கீழே வந்து இதுதான் வந்து ஃபஸ்ட்டு டிமாண்டு. சரிங்களா? அதையும் கீழே உடச்சிதுன்னா செகண்ட் டிமாண்டு கீழே இருக்குது. சரிங்களா? ரைட், ஓகே. ஸோ இப்போ அடுத்து இன்னொரு விஷயம் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா இந்த இடத்துல இன்னொரு விஷயமா நம்ம பார்க்கணும். இன்கேஸ் ப்ரைஸ் இந்த இடத்துலேருந்து ரிஜெக்ட் ஆகுதுன்னு வச்சுக்கோங்களேன். இங்கேருந்து ரிஜெக்ட் ஆயிடுச்சுன்னா இங்கே ஒரு ட்ரையாங்கிள் பேட்டர்ன் இருக்கு இல்லைங்களா? ஸோ இந்த ட்ரையாங்கிள் பேட்டர்ன் பிரேக் டவுன் ஆயிடுச்சுன்னா ப்ரைஸ் வந்து ரொம்ப கீழே ஃபால் ஆகிறதுக்கு சான்சஸ் இருக்குது. இந்த ட்ரையாங்கிள் பேட்டர்ன் பிரேக் டவுன் ஆகிடுச்சுன்னா ஓகேங்களா? ஸோ இந்த ட்ரையாங்கிள் பேட்டர்ன் இன்கேஸ் பிரேக் அவுட் ஆயிடுச்சுன்னா இது வந்து ரொம்ப பெருசாக அப்பு போகாது. ஓகேங்களா? ஏன்னா மேலே 100,000ன்றது ஒரு இம்பார்ட்டன்ட் லெவல் இருக்குது. ஸோ அந்த 100,000 ரேஞ்சு பக்கத்தில் அதை 98 இந்த 96க்கு மேலே போயிட்டு திரும்ப ரிஜெக்ட் ஆகும். ஓகேங்களா? ஸோ அப்போ என்ன ஆகலாம் அப்படின்றது பார்த்தீங்கன்னா இதுக்கு மேலே போயிடுச்சுன்னா பெருசாக மார்க்கெட் வந்து மேலே போகிறதுக்கான வாய்ப்பு கம்மி. ஆனால் கீழே வந்ததுன்னா பெருசாக கீழே போகிறதுக்கு சான்சஸ் இருக்கும். சரிங்களா? ஸோ அது என்ன நடக்குதுன்றது நம்ம அந்த இடத்துல நடக்கிற ரியாக்ஷன்ஸை வச்சு நம்ம அடுத்தடுத்த இது பார்ப்போம். ஓகேங்களா? ரைட். இன்னொரு விஷயம் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா மந்த்லி கேண்டல் க்ளோஸ். ஸோ போன மந்த் கேண்டல் க்ளோசிங் எப்படி இருக்குது அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஒரு பியரிஷ் கேண்டலாக க்ளோஸ் வச்சுருக்கு. ஓகேங்களா? ஒரு பியரிஷ் கேண்டலாக க்ளோஸ் வச்சுருக்கு. அது மட்டும் இல்லாமல் அந்த பியரிஷ் கேண்டலு நவம்பர் மந்த் கேண்டலோட ரேஞ்சுக்குள்ளே தான் க்ளோஸ் வச்சுருக்கு. ஓகேங்களா? ஸோ இப்போது இந்த மாதம்
அதாவது பார்த்தீங்கன்னா ஜனவரி மாதம் ஓப்பன் பண்ண உடனே கேண்டல் மேல் நோக்கி தான் போயின்னு இருக்கு. சரிங்களா? அது மட்டும் இல்லாமல் இன்னொரு விஷயம் பார்த்தீங்கன்னா நம்மளுக்கு 1 இயர் கேண்டல். ஸோ 1 இயர் கேண்டல் இயர்லி கேண்டல் பார்த்தீங்கன்னா நம்மளுக்கு பியரிஷில் க்ளோஸ் வச்சுருக்கு. ஒரு புல் மார்க்கெட் டைமில் ப்ரைஸு இந்த மாதிரி ஒரு கேண்டில் வந்து பியரிஷ் கேண்டலாக க்ளோஸ் வச்சுது. இதுதான் ஃபஸ்ட்டு டைம். ஓகேங்களா? ஸோ இதுதான் வந்து ஃபஸ்ட்டு டைம் இது மாதிரி வந்து க்ளோஸ் வச்சுருக்கு. ஓகேங்களா? ஸோ இது என்ன பண்ணணும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா இதுலேயும் பார்த்தீங்கன்னா நான் சில சினாரியோ சொல்கிறேன். என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா பிடிசி இந்த 100,000 தொடாமல் நம்மளுக்கு கீழே வந்து 74க்கு கீழே வந்துட்டு ரிஜெக்ட் ஆகி மேலே போனால் இது புல்லிஷ் போகிறதுக்கு சான்சஸ் இருக்கும். ஒரு வேளை நம்மளுக்கு இந்த 100,000 தொட்டுட்டானா ஒரு பெரிய பியரிஷ் கேண்டல் வரும் நெக்ஸ்ட் இயர் கூட. ஓகேங்களா? ஸோ அதனால் வந்து என்ன அப்படின்றது பார்த்தீங்கன்னா ஸோ இந்த 100,000 வந்து ஃபஸ்ட்டு நமக்கு வந்து அதாவது 96,000க்கு மேலே ஓகேங்களா அந்த இடத்த வந்து ஃபஸ்ட்டு போய் டச் பண்ணக்கூடாது. ஃபஸ்ட்டு நம்மளுக்கு கீழே தான் வந்து பிரேக் ஆகும். ஏன்னா ஸ்டாப் லாஸ் ஹண்டிங் கீழே ஃபஸ்ட்டு பண்ணாதான் ப்ரைஸ் வந்து மேலே புஷ் பண்ணுறதுக்கு சான்சஸ் இருக்கும். மேலே பண்ணானா கீழே தான் வரதுக்கான சான்சஸ் இருக்கும். ஓகேங்களா? ஸோ அதனால் வந்து என்ன மாதிரி ஃபார்மேஷன் ஆகுதுன்றது பார்ப்போம். ஓகேங்களா? ஒரு வேளை ஓகேங்களா ஒரு வேளை இந்த கேண்டல் நம்மளுக்கு பியரிஷ் கேண்டலாக இந்த இயர் வந்ததுன்னா பிடிசி பெரிய கிராஷ் நோக்கி போகும். ஓகேங்களா? ஸோ அது என்ன லெவலுன்றது நான் அப்புறமா சொல்கிறேன். சரிங்களா? பட் என் குரூப்பில் இருக்க மெம்பர்கிட்ட நான் சொல்லியிருக்கேன். ஸோ நேற்று அதை பற்றி டிஸ்கஸ் பண்ணும்போது சொல்லியிருக்கேன். பட் ஆனால் நான் வந்து அப்புறமா சொல்கிறேன். ஓகேங்களா? இந்த இடத்துலேருந்து ஏதாவது ரிஜெக்ட் ஆகும்போது நான் அது சொல்கிறேன். சரிங்களா? ரைட். ஓகே. ஸோ என்ன பண்ணுறதுன்றது நம்ம வந்து அந்த அந்த இடத்துலேருந்து ரிஜெக்ட் ஆகி கீழே வந்ததுன்னா நம்ம அந்த டைமில் பார்ப்போம் என்னது. சரிங்களா? ஸோ தற்போதைய வரைக்கும் பார்த்தீங்கன்னா பிடிசி வந்து நம்மளுக்கு ஒரு ரேஞ்சுக்குள்ளே தான் இருக்குது. இங்கே பார்த்தீங்கன்னா தெரியும் வீக்லி கேண்டலில் ஒரு டேஷ் மாதிரி ஒரு அதாவது என்ன சொல்கிறதுனா ஒரு பாக்ஸ்க்குள்ளே தான் வந்து ட்ரேட் ஆகின்னு இருக்குது. ஸோ இந்த பாக்ஸை விட்டு வெளியிலையும் போகல உள்ளேயும் வரல. சரிங்களா? அது மட்டும் இல்லாமல் இன்னொரு விஷயம் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா இந்த 4 hour கேண்டலும் பார்த்தீங்கன்னா ஒரு புல்லிஷ் கேண்டலாக தான் போகுது. பட் ஆனால் அது குட்டி 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 கேண்டலாக தான் போதே ஒழிய ரொம்ப வந்து ஸ்ட்ரென்த்தனாக போகவே இல்லை. ஓகேங்களா? ஸோ வெயிட் பண்ணி பார்ப்போம் என்ன நடக்க போகுதுன்றது. ஸோ இந்த இடத்துல வந்து சப்ளைஸ் இருக்குது. சப்ளையும் டிமாண்டும் வந்து நோட் பண்ணிக்கோங்க. ஸோ இந்த ரேஞ்சை வந்து பிரேக் அவுட்டோ பிரேக் டவுனும் ஆகாத வரைக்கும் நம்மளுக்கு வந்து ஒரு கிளியரான வியூ கிடைக்கல. ஓகேங்களா? ஸோ இந்த இடத்துல பார்த்தீங்கன்னா உங்களுக்கு தெளிவாகவே தெரியும். ஸோ மேலே ஒரு ரேஞ்ச் செட் பண்ணியிருக்காங்க, அதுக்குள்ளே ஒரு ரேஞ்ச் செட் பண்ணியிருக்காங்க, அதுக்குள்ளே ஒரு ரேஞ்ச். ஓகேங்களா? இந்த உள்ளே இருக்க ரேஞ்சுக்கு மேலே தான் இப்போ ஸ்டாப் லாஸ் ரன் பண்ணிட்டாங்க. ஸோ இப்போ இது என்ன பண்ணணும்னா இதுக்கு மேலேயும் ஸ்டாப் லாஸ் இருக்கும், கீழேயும் ஸ்டாப் லாஸ் இருக்கும், இந்த ரேஞ்சுக்கு மேலேயும் ஸ்டாப் லாஸ் இருக்கும், இந்த ரேஞ்சுக்கு கீழே ஸ்டாப் லாஸ் இருக்கும், இந்த ரேஞ்சுக்கு மேலே ஸ்டாப் லாஸ் இருக்கும், இந்த ரேஞ்சுக்கு கீழே ஸ்டாப் லாஸ் இருக்கும். அப்போ ஃபுல்லாக என்ன பண்ணணும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஜிக்ஸாக் அடிக்கணும். மேலே அதாவது இந்த இடத்துல ஸ்டார்ட்டா மேலேயா கீழேயா திரும்பவும் மேலேயா திரும்பவும் கீழேயா திரும்பவும் மேலே அதுக்கப்புறம் கீழே இந்த மாதிரி ஒரு ஃபார்மேஷன் வரும். ஓகேங்களா? இந்த மாதிரி ஒரு ஃபார்மேஷன் வர்றதுக்கு சான்சஸ் இருக்குது. ஸோ ஒரு டவுன் மூவ் கொடுக்கும்போது இந்த மாதிரி தான் கொடுப்பான். அதே நம்மளுக்கு அப் மூவ் கொடுக்கும்போது கூட அதே மாதிரி தான் இருக்கும். மேலே போயிட்டானா திரும்ப கீழே வரும்னா திரும்ப மேலே போயிட்டானா கீழே வந்துட்டு அதுக்கப்புறம் மேலே போகலாம். ஓகேங்களா? ஸோ அதனால் இந்த மாதிரி இதுக்கு என்ன அப்படின்றது பார்த்தீங்கன்னா ஒரு ஸ்டாப் லாஸ் ஹண்ட்டு. ஓகேங்களா? 2 பக்கமும் லிக்விடிட்டி இருக்கிறதுனால 2 பக்கமும் ஹண்ட் பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் தான் டைரக்ஷனை கன்ஃபார்ம் பண்ணுவான். ஸோ அந்த டைரக்ஷன் பேஸாக ப்ரைஸு போகிறதுக்கு சான்சஸ் இருக்கும். ஸோ தற்போதைய வரைக்கும் பார்த்தீங்கன்னா இது என்ன ஃபேஸில் இருக்குது அப்படின்றது பார்த்தீங்கன்னா ஸோ ஒரு நியூட்ரல் ஃபேஸில் இருக்குது இந்த இடத்துல. சரிங்களா? ஸோ அப்போது நம்மளுக்கு 2 பக்கத்தில் எந்த பக்கம் வந்து நம்மளுக்கு வந்து ஸ்டாப் லாஸ் ரன் பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் வந்து நம்மளுக்கு டைரக்ஷன் பண்ணுறான்றது பார்க்கணும். ஸோ வெயிட் பண்ணி பார்ப்போம் என்ன நடக்குது மார்க்கெட்லன்றது. சரிங்களா? ஸோ இந்த வீடியோ பிடிச்சிருந்தா இந்த வீடியோக்கு லைக் பண்ணுறேங்க, அப்படியே கமெண்ட் பாக்ஸில் கமெண்ட் பண்ணிவிடுங்க, உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலிஸ்க்கு ஷேர் பண்ணி விட்டுருக்கேன். கடைசியாக என்னோட டிஸ்டம் மட்டும் சொல்லிக்கிறாங்க. நான் ஃபினான்ஷியல் அட்வைசர் கிடையாது. இந்த வீடியோவில் சொல்லி தருமே ஒன்று நீங்கள் இன்வெஸ்ட் பண்ண நீங்களே ஒரு ஆன்லைன் பண்ணிவிட்டோம் இல்லை உங்கள் ஃபினான்ஷியல் அட்வைஸை கேட்டோ டிசைட் பண்ணிக்கோங்க. ஸோ தேங்க்யூ எவ்ரி ஒன்.